ஏ அரவிந்த், என்னடா இது ஸ்டார்டிங்ல ஆரா கூட நெருங்கி பேசு அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ரொம்ப ஓவரா சீன் போட்ட. ஆனா இப்போ என்னடானா நேத்தி டிஸ்கோக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு அவளை குடிக்க வச்சு ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு நினைச்சேன்லாம் சொல்றேன். அது சரி சரி, எது எப்படியோ நான் நினைச்சது நடந்துருச்சு. குரு எப்படியோ வந்து ஆரா கிட்ட சண்டை போட்டால, அது அது போதும் எனக்கு. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்ஸ் அரவிந்த், தேங்க்யூ 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 ஸோ மச். ஆமா ஜெனி, ஸ்டார்டிங்ல நீ ஆரா கிட்ட இந்த மாதிரி க்ளோஸா நடந்துக்கணும்னு சொன்னப்போ எனக்கு பெருசா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல. பிகாஸ் உனக்கே தெரியும் எனக்கு எவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு. அவங்க கூட கம்பேர் பண்ணும் போதெல்லாம் ஆரா ஒரு ஆளே கிடையாது. இருந்தாலும் வர்ற சான்ஸை எதுக்கு மிஸ் பண்ணணும், நல்லா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுடலாம்னு நினைச்சேன். எங்க நேத்து யூஸ் பண்ணிட்டு நேத்தி அவ கதையை முடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள குரு சார் வந்துட்டாரு. சரி விடு, இன்னொரு சான்ஸ் கிடைக்காமலா போயிடும். அப்ப இருக்கு அவளுக்கு. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் ஜெனிதானா? அவதான் அரவிந்த் கிட்ட சொல்லி ஆரா கிட்ட க்ளோஸா நடந்துக்க சொன்னாளா? ஆனா அவ அவ எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? ஜெனி, உன்னை நான் இன்னைக்கு நான் சும்மாவே விட மாட்டேன். நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்க. அது மட்டும் இல்ல, நீயும் அரவிந்தும் கசின்ஸ் இது வரைக்கும் எனக்குன்னு இல்லை, இங்க உள்ள நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்த பண்ணினேன்னு எனக்கு பதில் சொல்லி ஆகணும் ஜெனி, சொல்லி ஆகணும். டே அரவிந்த், என்ன சொன்ன நீ? ஆரவ சூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடலான்னு நினைச்சியா? டே, அவ ஏன் ஆறாடா? அவ மேல கைய வைக்கணும்னா என்ன தாண்டி தாண்டா உன்னால வைக்க முடியும். அரவிந்த் ஜெனி, உங்க 2 பேரும் இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு இருக்கு உங்க 2 பேருக்கும் கச்சேரி. டே அரவிந்த், உண்மையாவே காலையிலே சும்மா செம்ம சந்தோஷமான நியூஸ் சொல்லியிருக்கடா. மனசுலாம் எவ்வளவு குழு குழுன்னு இருக்குன்னு தெரியுமா? நான் குரு ஆரா கிட்ட கோவப்படுவான்னு நினைச்சேன். ஆனா அவன் இந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணுவான்லாம் நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? இது 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 போதுண்டா. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே அரவிந்த், நீ நானும் கசின்ஸ்னு இங்க யாருக்குமே தெரியாது. அதோட உனக்கு எனக்கும் சுத்தமா சம்மதமே கிடையாது. ஏன்னா நீ பிஜி, நான் யூஜி ப்ரொஃபஸர். அப்படி இருக்கும்போது இதுக்கு மேல இங்க நின்று நம்ம தனியா பேசணும்னா அது சரியா வராது. சரி ஓகே, நான் இந்த டோர் வழியா வெளியில போறேன். நீ அப்படி போயிரு. ஓகே? ஜஸ்ட் மிஸ். குரு சார் மட்டும் வராம இருந்திருந்தாருன்னா ஆராவ நேத்து ஒரு கை பார்த்திருந்திருக்கலாம். ஆனா இவர் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாரு. சரி, இன்னொரு சான்ஸ் கிடைக்காமலா போயிடும். அப்ப வச்சுக்கிறேன் அவளுக்கு. இதுக்கு மேல இங்க நின்று என்ன பண்ண போறோம்? பேசாம வெளியில போலாம். இவ்வளவு சீக்கிரம் நான் வேற காலேஜ்க்கு வந்துட்டேன். பசங்களாம் வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அது வரைக்கும் என்ன பண்ணலாம்? சரி, கேன்டீன்ல போய் வெயிட் பண்ணலாம். டே அரவிந்த், நில்லுடா. குரு சாரா? இவர் எப்படி இங்க? குரு சார் கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா, சார் கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிக்கணும், அதான் கூப்பிட்டேன். ஆமா, இவ்வளவு நேரம் யார் கூட பேசிட்டு இருந்தியே? யார் கூட? குரு சார், என்ன சொல்றீங்க? நான் யார் கூட பேசிட்டு இருந்தேனா? இல்லையே, நான் தனியா தானே இங்க இருந்தேன். ஓ, அப்போ இங்க யார் கூட நின்னு நீ பேசல, அப்படித்தானே? ஆமா சார். ஓ, நீ இவ்வளவு நேரம் தனியா நின்னு பேசிட்டு இருந்த. உன் ஃபாயில இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஓ ஓ, வலிக்குது சார். சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். ஓ ஓ, ஐயோ அம்மா. குரு சார், எதுக்கு சார் இப்போ என்ன அடிக்கிறீங்க? ப்ளீஸ் சார், வலிக்குது சார், விடுங்க சார். டேய், பொண்ணு இப்படி பொழக்கிறதுக்கு என்கிட்ட பல காரணம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கும் ஜெனிக்கும் என்னடா சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? என்ன? எனக்கும் ஜெனி மேம்க்குமா? சார், எங்க 2 பேருக்கும் ஒன்னும் இல்லையே சார். அப்படிங்க மோவனே, என்கிட்ட மறுபடியும் போய் சொல்றியா நீ? டே, இவ்வளவு வாங்கினதுக்கு அப்புறமும் நீ உண்மையை சொல்லாம மறைக்கிறனா? உனக்கு இது பத்தலன்னு நினைக்கிறேன். சரி, ஓ ஓ, வலிக்குது சார். சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். ஓ ஓ, ஐயோ அம்மா. சார் சொல்லுங்க சார், விட்டுருங்க சார். சொல்லு, உனக்கும் ஜெனிக்கும் என்ன சம்மதம்? இங்க பாரு, பொய் சொல்லலான்னு மட்டும் நினைச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். அடி வாங்கி என்கிட்ட செத்து போயிடுவேன். ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு. உனக்கும் ஜெனிக்கும் என்ன சம்மதம்? சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார். ஜெனி என்னோட கசின் சிஸ்டர் சார். அவதான் சார் காலேஜில் சேரும்போது நானும் அவளும் கசின்ஸ்ல யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா. அதனாலதான் சார் நானும் ஜெனியும் காலேஜ்ல பெருசா பேசிக்கவே மாட்டோம் சார். ப்ளீஸ் சார், நீங்க கேட்டதை நான் சொல்லிட்டேன் சார். ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். ஓ, நீயும் ஜெனியும் கசின்ஸா? அப்போ ஜெனி சொல்லிதான் சார் எல்லாத்தையும் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே?
என்ன சார் நான் என்ன சார் பண்ணேன்? நான் எதுவும் பண்ணல சார். ஓ அப்படியா? டேய் ஓ ஓ வலிக்குது சார். சார் வேண்டாம் சார் ப்ளீஸ் சார். ஓ ஓ ஐயோ அம்மா. டேய் உனக்கு எவ்வளவு திமிரு இருந்திருந்தா அந்த ஜெனி சொன்னான்னு ஆரா கிட்ட பேசி பழகி அவளை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருந்திருப்பா. டேய் ஆரா ஏறாடா என்னோட ஆரா. என்னோட ஆறாவடி தொடணும்னா அது இந்த குருவை தாண்டி தாண்ட தொட முடியும். என்ன சார் அப்படிலாம் இல்ல சார். ஓ அப்படிலாம் இல்ல. ஓ ஓ வலிக்குது சார். சார் வேண்டாம் சார் ப்ளீஸ் சார். ஓ ஓ ஐயோ அம்மா. புலி வரும்போது இடி இடிக்குது இடி இடிக்குது கொடி பறக்குது சார் ப்ளீஸ் சார் விட்டுங்க சார் விட்டுங்க சார் ப்ளீஸ் சார். டேய் இனிமே ஆறா பக்கம் தலை வச்சு படுத்த அவ்வளவுதான் உனக்கு. ஏதோ காலேஜுங்கிறதுனாலதான் உன்னை சித்தோட விடுறேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன் மொவனே கொட்டில உருவி இங்கே உனக்கு மாலையா போட்டுருவேன். இல்ல சார் இல்ல சத்தியமா ஆற கிட்ட நான் பேசக்கூட மாட்டேன் சார். சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் விட்டுருங்க சார். டேய் அதே தாண்டா நானும் சொல்றேன். இங்க பாரு இதான் உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். ஆறா என்னோட ஆறா. அவர்கிட்ட நீ போகணும்னா அது இந்த குருவை தாண்டி தான் போகணுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோ. இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான் சரியா? மெயின் பிக்சரை காட்ட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோயேன் உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. சார் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இருக்க சார். ப்ளீஸ் சார் விட்டுங்க சார் விட்டுங்க சார். அந்த பயம் இருக்கணும். டேய் இங்க பாரு ஏதோ இது காலேஜுங்கிறதுனாலதான் உனக்கு இதோட விடுறேன். இதே வெளி இடமா இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன் மொவனே சீனே வேற மாதிரி இருந்திருக்கும். எந்திரிடா முதல்ல எந்திரி மொவனே. இன்னொரு வாட்டி அவ சொன்னா இவ சொன்னான்னு ஆரா கிட்ட நெருங்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன் அவ்வளவுதான். சரி இப்போ உனக்கு அடிப்பட்டது எப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? அது வந்து டேபிள்ல இடிச்சுக்கிட்டேன்னு சொல்லுவேன் சார். அடிங்க மவனே அது எப்படி ஆகும்? மேல்மாரி உனக்கு என்ன காலியா இருக்கா? ஏடா உடம்பு ஃபுல்லா இவ்வளவு காயத்தோட இருக்க, பத்தாததுக்கு மூஞ்சில வேற பெரிய மார்க் விழுந்திருக்கு. டேபிள்ல இடிச்சுக்கிட்டேன்னு சொன்னா இவனாச்சும் நம்புவான்? ஆமா இல்ல வேற என்ன சார் சொல்லணும்? ஸ்டெப்ஸ்ல நடந்து வரும்போது அப்படியே வலிக்கு விழுந்து உண்டுகிட்டே வந்து அப்படியே அடிபட்டுருச்சுன்னு சொல்லணும் சரியா? மவனே என் பேரை இதுல இழுத்து விடணும் நினைச்சேன்னு வச்சுக்கோயேன் அப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். என் பேரை சொல்லுவேன்? இல்ல சார் மாட்டேன் சார் மாட்டேன். ஆமா சார் நான் ஸ்டெப்ஸ்ல நடந்து வரும்போது அப்படியே வலிக்கு விழுந்து உருண்டு வந்துதான் சார் இடிச்சுக்கிட்டு உடம்புல காயமாயிட்டு. வெரி குட். யார் என்ன கேட்டாலும் இதத்தான் சொல்லணும். பாரு நான் கண்ணை முடி திறக்க காட்டியும் ஒழுங்கா எது ஓடிடு. ஏன்னா இன்னொருத்தவங்களுக்கு வேற நான் கவனிக்க வேண்டியது இருக்கு. அவங்களே போய் கவனிக்கணும்ல. அதனால கண்ணை முடி திறக்க காட்டியும் இங்க எது ஓடி இருக்க சரியா? ஓகே சார். அப்போ எல்லாத்துக்கும் காரணம் ஜெனிதான். ஆனா அவ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாதான் எனக்கு சுத்தமா தெரியல. ஜெனி இன்னைக்கு உடனே சும்மா விட மாட்டேன் ஜெனி விட மாட்டேன். ஜெனா நீ ஆறாவை வச்சு கேம் விளையாண்டுருக்க. அந்த கேம் எதுக்காக விளையாண்டுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் ஜெனி தெரிஞ்சே ஆகணும். இப்பதான் மனசெல்லாம் ரொம்ப குழுன்னு இருக்குது. குரு உன்னை லைட்டா ஏத்தி விட்டதுக்கே நீ இந்த அளவுக்கு பொங்கியிருக்கனா உன்னை இன்னும் நல்லா ஏத்தி விட்டா அந்த ஆறாவே வெறுத்துடுவ போல இருக்கே. பரவாயில்லையே. இனிமே அடிக்கடி கேப் கிடைக்கும் போதெல்லாம் குருவை நல்லா ஏற்றி விட்டு ஆறாவுக்கும் அவனுக்கும் சண்டை வர வச்சோம்னா இதை வச்சு ஆறாவும் குருவும் பிரிஞ்சிருவாங்க. அப்புறம் என்னோட ரூட் கிளியர். ஜெனி அட குரு நீயா? வாட் அ சர்ப்ரைஸ். இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரம் காலேஜ் வந்துட்ட? ஸ்டூடெண்ட்ஸே இன்னும் வரல, அதுக்குள்ள நீ வந்துட்ட? ஆமா நான் சீக்கிரம் வந்தது ஒரு விஷயத்துக்காக. ஆனா சீக்கிரம் வந்ததுனாலதான் சின்ன ஒரு விஷயமும் எனக்கு தெரிய வந்துச்சு. குரு என்ன சொல்ற? எனக்கு எதுவும் புரியல. புரியும் ஜெனி புரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே புரியும். இவன் என்ன இப்படி பேசுறான்? அதோட காலையில இவ்வளவு கோவமா இருக்கான். என்ன பேசுறானே எதுவும் புரிய மாட்டேங்குது. சரி அவன் கோவமா இருக்கும்போதே அந்த ஆராவை பத்தி கொஞ்சம் ஏத்தி விடுவோம். குரு என்னாச்சு? ஏன் காலையிலே இவ்வளவு டென்ஷனா இருக்க? ரிலாக்ஸ் குரு. நீ எதுக்காக டென்ஷனா இருக்கன்னா எனக்கு தெரியல. ஆனா
கண்டிப்பா அதுக்கு காரணம் ஆறாவா தான் இருக்கான்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ச்சே, ஏன் இந்த ஆரா இப்படி பண்றானே தெரியல. நீ அவளுக்காக என்னென்னமோ பண்ற, ஆனா அவ ஒன்னும் மதிக்க கூட மாட்டேங்கிறா. நேத்து வந்த அரவிந்த்காக உங்ககிட்ட சண்டை போடுறா. ச்சே, உண்மையாவே இந்த ஆறாலாம் என்ன கேரக்டரோ சத்தியமே எனக்கு புரியல குரு. ஓ அப்படியாச்சு நீ? ஆமா குரு. ச்சே, இந்த ஆரா போயும் அந்த அந்த அரவிந்த்காக உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு குரு. அப்போ உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? சரி போது, கொஞ்சம் நிறுத்துறியா? குரு என்னாச்சு, ஏன் இப்போ இவ்வளவு டென்ஷன் ஆக்குற? எனக்கு புரியுது குரு, ஆனா ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். ஆரா சுத்தமா சரியில்லை குரு, சுத்தமா சரியில்லை. வாய் மூடு ஜெனி. குரு are you mad? இப்ப எதுக்கு நீ அரைஞ்சா? ஹே, வாய் மூடு சொல்லிட்டேன். ஏதோ நீ பேசினதுக்கு இந்த ஒத்தரையோட விட்டன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கா. என்னடி வார்த்தைக்கு வார்த்தை ஆறா சரியில்லை சொல்லிட்டு இருக்கா. நீ ரொம்ப ஒழுங்கோ. என்ன? ஓ, நான் ஆரா பத்தி பேசணும்னா உனக்கு கோவம் வருதா? ஆனா அதுதானே உண்மை. அவ உன்கிட்ட பொய் சொல்லிட்டு அரவிந்த் கூட நேத்து போனாதானே? வாய் முடிஞ்ச நீ. இன்னொரு வாட்டி யாரோ பத்தி ஒரு ஒரு வார்த்தை பேசின நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். குரு என்னாச்சு? உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப எதுக்கு என்கிட்ட எப்படி பைத்தியம் மாதிரி நடந்துட்டு இருக்க? ஆமா ஜெனி, ஆமா. இவ்வளவு நாள் நான் பைத்தியமா தான் இருந்திருக்கேன். ஆனா சித்துக்கு மேல அப்படி இருக்க மாட்டேன் ஜெனி. வாட்? குரு என்ன பேசுற? எனக்கு எதுவுமே புரியல. ஹே, சும்மா நடிக்காத சரியா? ஆமா, அரவிந்த்க்கு உனக்கும் என்ன சம்பந்தம்? வாட்? எனக்கும் அரவிந்த்க்கும் என்ன சம்பந்தமா? குரு எனக்கும் அரவிந்த்க்கும் என்ன சம்பந்தம்? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. சொல்ல போனா ஆரா அவன் கூட சுத்த போய் தான் இவன் அரவிந்த்னே எனக்கு தெரியும். மத்தபடி எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. சூப்பர் ஜெனி, சூப்பர். நல்லாவே நடிக்கிறாக. என்ன, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியாக? எனக்கு எல்லாமே தெரியும். நீயும் அரவிந்தும் கசின்ஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும். குரு என்ன சொல்ற நீ? போது ஜெனி, சும்மா எதுவும் தெரியாத மாதிரி அப்படி நடிக்காத சரியா? எனக்கு எல்லாம் தெரியும். நீயும் அரவிந்தும் அந்த கிளாஸ்ல நின்னு பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். என்ன? நானும் அரவிந்த் பேசினத குரு கேட்டுட்டானா? ஐயோ, எதை கேட்டிருப்பான்னு தெரியலையே. என்ன ஜெனி, ரொம்ப யோசிக்கிற போல இருக்கு. ரொம்பலாம் யோசிக்காத. ஏன்னா நீங்க பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். சி, இதான் ஒரு பொண்ணா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? வாட்? குரு சின்ன பேசுறோங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு பேசு குரு. ஹே, அப்படித்தாண்டி பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். இப்பவும் கேக்குறேன், நீலாம் ஒரு பொண்ணா? உனக்கு வெக்கமா இல்ல இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்த பண்றதுக்கு? போது குரு, சும்மா தேவையில்லாம பேசாத சரியா? நானும் அரவிந்தும் கசின்ஸ் தான். அத மறைச்சது தப்புதான், ஓகே, நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக ரொம்ப ஓவரா பேசாத சரியா? ஹே சி, நீ அவனும் என்ன வேணாலும் எடுத்துட்டு போங்க. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அத கேக்குறதுக்காகவும் நான் வரல. எப்படி சரி, உன்னால எப்படி இவ்வளவு கேவலமா யோசிக்க முடிஞ்சது? படிச்சவ தானே நீ. அறிவு இருக்குல்ல, அறிவு. வாட்? குரு மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். வாய் மூடு நீ. இந்த மாதிரி கேவலமான ஜென்மத்துக்கிட்ட எல்லாம் நான் இப்படிதான் பேசணும். ஹே, உனக்கு வெக்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு அரவிந்த் கிட்ட போயிட்டு ஆரா கிட்ட க்ளோஸா இருக்கிற மாதிரி நடின்னு சொல்லியிருக்க. அப்புறம் முடிஞ்சா அவளை யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்க. அவ என்னடானா அசிங்கமா சான்ஸ் வரும்போது அவளை நான் யூஸ் பண்ணிக்காம விடமாட்டேன்னு சொல்றான். நீ என்னடானா இதுதான் எனக்கு வேணும்னு சொல்ற. என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க? யாராவை பார்த்தா உனக்கு என்ன அவ்வளவு கேவலமா தெரியுதா? அது எப்படி? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணான நீயே இப்படி துரோகம் பண்ற? என்ன? நான் அரவிந்த் கிட்ட அப்படி சொன்னா? இங்க பாரு குரு, நாளா அப்படி சொல்லல. என்ன? ஹே, வாய மூடுன்னு சொன்னேன். இன்னும் ஒரு வார்த்தை பேசின பல்லெல்லாம் தட்டி கையில குடுத்துருவேன். சி, அசிங்கமா இல்ல உனக்கு? எப்படி ஜெனி, எப்படி உன்னால இவ்வளவு கேவலமான விஷயத்த யோசிச்சு அதை பண்ண முடிஞ்சது? அரவிந்த் கிட்ட போயிட்டு கிட்ட க்ளோஸா பழக சொல்லி அவளை சி சொல்றதுக்கே வாய் கூசுது. அந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை எதுக்கு ஜெனி, எதுக்காக பண்ணினா? என்ன ஜெனி அமைதியா நிக்கிறா? உன்கிட்ட தான் கேக்குறேன். ஏய், நீ இந்த அளவுக்கு கேவலமா பண்றதுக்கு ஆரா அப்படி உனக்கு என்னடி பண்ணிட்டா? என்ன பண்ணிட்டாங்க? அவ சின்ன பொண்ணுடி, படிச்சுட்டு இருக்கா. அவளோட வாழ்க்கையை போய் நாசமாக்கணுங்கிற அளவுக்கு நீ இவ்வளவு கேவலமா யோசிச்சிருக்கா. அப்படி என்னடி யாரா உனக்கு பண்ணிட்டா? அப்படி என்ன உனக்கு பண்ணிட்டா?
எனக்கு சத்தியமா தெரியல ஜெனி, நீ எதுக்காக ஆரோட லைஃபே ஸ்பாயில் பண்ற அளவுக்கு துணிஞ்சிருக்கன்னு. ஏன் ஜெனி, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண சொல்லு. ஏனா எல்லாம் உனக்காக தான் குரு, எல்லாம் உனக்காக தான். என்ன எனக்காகவா? ஆமா ஆமா ஆமா, உனக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணின. போதுமா? What? ஆனா ஏன் ஜெனி, ஏன்? ஏன்னா நீயும் ஆறாவும் க்ளோஸா இருக்கிறது எனக்கு பிடிக்கல குரு, பிடிக்கல. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணினா நீ ஆறாவு மேல கோவப்பட்டு அவளை வெறுத்துடுவன் தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணினேன். போதுமா? வாட் ஜெனி, நீ என்ன பைத்தியமா? இந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லிட்டு இருக்க? நான் என்ன ஜெனி உனக்கு பண்ணிட்டேன்? அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன் உனக்கு? ஆமா குரு, நீ எதுவும் எனக்கு பண்ணல. ஆனா நான் உனக்கு பண்ணல, உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணல. பண்ணினதுக்கு அப்புறமும் நீ அவ கூட க்ளோஸா இருக்கிறது எனக்கு பிடிக்கல குரு, பிடிக்கல. அதனாலதான் அரவிந்த் வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணின. போதுமா? குரு, உனக்கு நல்லாவே தெரியும்ல, உனக்கு நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணினேன். ஆனா எனக்கு நீ இப்போ வரைக்கும் எந்த பதிலுமே சொல்லல. ஆனா உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும் குரு, தெரியும். ஆனா நம்ம 2 பேருக்குள்ளார இடைஞ்சலா இருக்கிறது யாரு? அந்த ஆரா. அதனாலதான் அவளை 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 உங்ககிட்டேந்து பிரிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணின. போதுமா? குரு, இந்த அளவுக்கு நான் இறங்கியிருக்கேனா உன் மேல நான் எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கோன்னு புரிஞ்சுக்கோ குரு, புரிஞ்சுக்கோ. நான் உன்னை அவ்வளோ லவ் பண்றேன் குரு, அவ்வளோ லவ் பண்றேன். அதனாலதான் நீ நீ எனக்கு மட்டும் வேணும், எனக்கு மட்டும்தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். நீ நீ என்னோட குரு அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த ஆறாவையும் பொண்ணையும் பிரிக்கணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணினேன். போதுமா குரு, போதுமா? வாய் மூடு ஜெனி, வாய் மூடு. என்னடி வார்த்தைக்கு வார்த்தை சும்மா லவ் பண்ண சொல்லிட்டு இருக்கா? உண்மையாவே நீ என்ன லவ் பண்ணிருந்தனா என்னையும் ஆறாவையும் பிரிக்கணும்னு நீ நினைச்சிருந்திருக்க மாட்ட. ஏன்னா எங்க 2 பேரோட பாண்டிங் எப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஆறா எவ்வளவு முக்கியம்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன உண்மையாவே லவ் பண்ணிருந்தனா எங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு கனவுல கூட நீ நினைச்சிருந்திருக்க மாட்ட. ஆனா நீ எவ்வளவு கேவலமா பிளான் பண்ணி எங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு நினைச்சிருக்க. குரு, என் இடத்துல செவ்வாய் இருந்திருந்தாலும் இப்படிலாம் பண்ணிருந்திருப்பாளா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நீ நீ அவ கூட க்ளோஸா இருக்கிறது பிடிக்கல. அதனால தான் ஏன் குரு, ஏன் கூட மட்டும் தான் க்ளோஸா இருக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது அந்த ஆரா. அதனாலதான் அரவிந்த் வச்சு இப்படி ஒரு பிளான் பண்ணினேன். போதுமா? இதுல இருந்து தெரியலையா குரு நான் உனக்கு எந்த அளவுக்கு விரும்புறேன்னு? குரு, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் குரு. நான் உன் மேல அந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கேன் குரு, லவ் வச்சிருக்கேன். குரு, நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுதுன்னு தெரியுமா? ஆனா இப்ப வரைக்கும் உங்ககிட்ட இருந்து என் ப்ரப்போசலுக்கான எந்த பதிலுமே வரல. அப்படி இருக்கும்போது நான் யோசிச்சேன் குரு, யோசிச்சேன். உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வராம இருக்குன்னா அதுக்கு செட்டஞ்சலா இருக்கிறது அந்த ஆறாதான். அவளுக்கு நீ எப்ப பார்த்தாலும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனாலதான் நீ என்கிட்ட லவ் சொல்றேன்னு தயங்குறன்னு எனக்கு நல்லாவே புரியுது குரு. அதுக்காக தான் அவ இடைஞ்சலா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணினேன். அவ இடைஞ்சலா இல்லைன்னா உனக்கும் எனக்கும் இடையில யாருமே இருக்க மாட்டாங்க குரு. நீ தாராளமா உன் லவ் சொல்லலாம் குரு, உன் லவ் சொல்லலாம். இந்த ஜெனி குருக்காக என்ன வேணாலும் பண்ணுவா, என்ன வேணாலும் பண்ணுவா. வாய் மூடு ஜெனி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு அது நான் உன் மேல வச்சிருக்க லவ்னாலதான் பண்ணினேன்னு இப்படி சொல்றதை கேட்கும் போதே எனக்கு காதெல்லாம் கூசுது. ஜெனி, சத்தியமா சொல்றேன், உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாது கிடையாது கிடையாது. போதுமா? என்ன, என் மேல உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா? இல்ல குரு, இல்ல. நீ பொய் சொல்ற குரு, பொய் சொல்ற. ஆரா கிட்ட நான் இந்த மாதிரி நடந்துகிட்டேன்னு உனக்கு என் மேல இப்போதைக்கு கோவம். அதனால தானே பொய் சொல்ற. எனக்கு தெரியும் குரு, தெரியும். அதுக்காக இப்படிலாம் பொய் சொல்லாத குரு, பொய் சொல்லாத. ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் நீ எனக்கு பதில் சொல்லாம இருந்தப்ப எனக்கு புரிஞ்சது உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனா நீ சொல்ல தயங்குறேன்னு. அதனாலதான் குரு நானும் வெயிட் பண்ணேன். ப்ளீஸ் குரு, பொய் சொல்லாத. ஐயோ போதும் ஜெனி, நிறுத்துறியா? எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது உனக்கு நான் எந்த பதிலும் சொல்லல. அது ஏன் தப்பு தான், ஏன் தப்பு தான். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நீ லவ் பண்ணும்போது நீ சொன்ன மாதிரி தான். ஒருவேளை ஒரு நாள் எனக்கு ஃபீலிங்ஸ் வரலான்னு நான் நினைச்சேன். ஆனா சத்தியமா சொல்றேன், இப்போ வரைக்கும் எனக்கு உன் மேல எந்த ஃபீலிங்ஸுமே வரல ஜெனி, வரல. ஓ அப்படியா? அப்ப எதுக்காக குரு, அப்ப எதுக்காக நான் ப்ரப்போஸ் பண்ணி இவ்வளவு நாள் நீ எதுவும் சொல்லாம இருந்த? தப்புதான். நீ ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நான் பதில் சொல்லாம இருந்தது ஏன் தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது நீ நினைக்கிற மாதிரி உன்னை புடிச்சு போய் உன்னை லவ் பண்ணி நான் இவ்வளவு நாள் எதுவும் சொல்லாம இல்ல. உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே வரல ஜெனி. உன்னை நான் லவ் பண்ணவே இல்ல.
இத உன்கிட்ட சொல்லணும்னு நானே நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இவ்வளவு கேவலமான விஷயத்த நீ பண்ணுவன்னு சத்தியமா நான் நினைக்கல ஜெனி, சத்தியமா நினைக்கல. நல்லா கேட்டுக்கோ ஜெனி, எனக்கு உன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, நான் உன்னை லவ் பண்ணவும் இல்ல, இதுக்கு மேல உன்னை லவ் பண்ண போறதும் இல்ல. ஏன்னா எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் ஒண்ணு வரவே இல்ல ஜெனி, வரவே இல்ல. அது இதுக்கு மேலயும் வராது வராது வராது. வாட் குரு, என்ன சொல்ற நீ? ஆமா ஜெனி, ஆமா. நீ ப்ரப்போஸ் பண்ணப்போ எனக்கு உன் மேல அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸுமே வரல. ஆனா நான் உனக்கு பதில் சொல்லல. ஏன் சொல்லலன்னு தெரியுமா? இன்னைக்கு வேணா ஃபீலிங்ஸ் வராம இருக்கலாம், ஆனா ஒரு நாள்ல ஒரு நாள் வரும்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் சொன்னேன். ஆனா எனக்கு உன் மேல எந்த ஃபீலிங்ஸுமே வரல ஜெனி, இதுதான் உண்மை. அத உன்கிட்ட சீக்கிரமா சொல்லணும் தான் நான் நினைச்சேன். ஏன்னா என்ன நம்பிக்கிட்டு நீ எனக்காக வெயிட் பண்ணக்கூடாது, உன் லைஃபை நீ பாத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நீ இருந்த. ஆனா நீ இந்த மாதிரி கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணுவேன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை ஜெனி, சத்தியமா நினைக்கல. என்ன குரு, ப்ளீஸ் குரு, இப்படிலாம் பேசாத குரு. சரி குரு, நான் பண்ணினது தப்பு தான் குரு, அதுக்காக இப்படிலாம் சொல்லாத குரு, ப்ளீஸ் குரு, ப்ளீஸ். போதும் ஜெனி, இதுக்கு மேலே எப்படிதான் உன்னால இவ்வளவு கேவலமா நடந்துக்க முடியுதுன்னு தெரியல. இந்த மாதிரி சும்மா நீலி கண்ணீர் வடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இது வரைக்கும் வேணும்னா உன் கண்ணீரை நான் நம்பி இருந்திருக்கலாம், ஆனா இதுக்கு மேல நம்பினா என்னை விட முட்டாள் வேற செவ்வனும் கிடையாது. ஏய் நல்லா கேட்டுக்கோ, எனக்கு உன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, இதுக்கு மேல வரப்போறதும் கிடையாது. சும்மா நீ என்ன லவ் பண்ற அது இதுன்னு சொல்லிட்டு யாராவது ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் மொபைல் அவ்வளவுதான், உயிரோட கொண்டு புதைச்சிடுவேன். இங்க பாரு, யாரா லைஃப நீ ஸ்பாயில் பண்ற அளவுக்கு போயிருக்க. உனக்கு நான் இதை விட பெருசா ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்துருக்கணும். ஆனா இது காலேஜ் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் வார்னிங்கோட நிறுத்தினேன். இன்னொரு வாட்டி யாராவது தொடணும்னு நீ நினைச்ச அவ்வளவுதான், இந்த குரு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான். ஏன்னா இப்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ, எனக்கு யாராதான் முக்கியம், அவ மட்டும்தான் முக்கியம், போதுமா? இனிமே யாராவது ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்ச மொபைல் அவ்வளவுதாண்டி. இவ்வளவு கேவலமான எண்ணம் உள்ள ஒரு பொண்ணோட இத்தனை நாள் நான் பேசியிருக்கேன்னு நினைக்கும் போதே எனக்கு அசிங்கமா இருக்கு. இதுக்கு மேலேயும் பேசினா என்னை விட அசிங்கம் பிடிச்சவன் வேற செவ்வனுமே இருக்க மாட்டான். நீ பாரு சரி, உனக்கும் எனக்கும் இடையில இவ்வளவு நாள் இருந்தது ஃப்ரெண்ட்ஷிப், ஆனா இதுக்கப்புறம் அதுவும் கிடையாது. உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல உன்னை பார்க்க எனக்கு பத்திக்கிட்டு வருது. இங்க இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். அதோட ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங் ஜெனி, சொன்னது எல்லாத்தையும் ஒழுங்கு மரியாதையும் உன் மண்டையில ஏத்தி வச்சுட்டு இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். குரு, என்னை பத்தி நீ தப்பா கணக்கு போட்டுட்ட குரு. இந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட பேசினா உன்னை நான் விட்டுருவேன்னு நினைச்சியா? இந்த ஜெனிக்கு ஒண்ணு வேணும்னா அதை எப்படி வேணாலும் அடைவா, எப்படி வேணாலும் அடைவா. அதே மாதிரிதான் உன்னையும் நான் அடையாம விட மாட்டேன் குரு.